Welcome student, I am Ganesan. So இந்த மல்டிபிள் இன்டெக்ரல்ல சேஞ்சிங் இன்டு போலார் கோஆர்டினேட். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 90% கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரீசெண்டாக கூட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல இருந்து சேஞ்சிங் டு போலார் கோஆர்டினேட். ஸோ இந்த டாபிக் என்ன, இதுல என்ன பண்ண போறோன்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டபுள் இன்டெக்ரல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போலார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல கொடுப்பாங்க. அதை நம்ம போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டு டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம், டபுள் இன்டெக்ரல் இன் தி கார்ட்டீசியன் ஃபார்ம். இதை வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அதை இன்டெக்ரல் பண்றதுக்கு பேர் தான் கன்வெர்ட்டிங் இன்டு போலார் கோஆர்டினேட், சேஞ்சிங் இன்டு போலார் கோஆர்டினேட். அப்போ போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். We have to put x is equal to r cos theta and y is equal to r sin theta. இந்த ரெண்டு வேல்யூவும் அந்த கொடுத்திருக்க இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது the integral function it will be converted into in terms of r and theta. அது இல்லாம எக்ஸுக்கு இதுவும் ஒய்க்கு இதுவும் சப்ஸ்டிட் பண்ண பிறகு அப்ப dx dyக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இது dx dy வந்து நம்மளுக்கு r into dr d theta அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலா இது வந்து எப்படி வருதுன்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அதான் ஜெகோபியன் மெத்தட். அந்த மெத்தட் படி நம்மளுக்கு அதை பத்தி பெருசா தேவையில்லைன்னா அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. ஜஸ்ட் we have to substitute x is equal to r cos theta, y is equal to r sin theta, then dx dy r dr d theta. இது எல்லாமே கொண்டு போய் நம்ம அந்த இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த இன்டெக்ரல் என்னவா மாறும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் r and thetaவா மாறிடும். அப்படி மாறும்போது அதுதான் வந்து போலார் ஃபார்ம். அந்த போலார் ஃபார்ம் இன்டெக்ரல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த இன்டெக்ரல் என்னவா கன்வெர்ட் ஆக போகுது? டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் நாட் எக்ஸாக்ட்லி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர் கமா தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய்க்கு பதிலாக ஆர் டிஆர் டி தீட்டா இப்படி கன்வெர்ட் ஆகும். இப்படி கன்வெர்ட் ஆன பிறகு அதுக்கான டயக்ராம் வரைஞ்சி அந்த டயக்ராம்ல இருந்து ஆரோட லிமிட் தீட்டாவோட லிமிட் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி இன்டெக்ரல் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் விஷயம். இது வந்து பெரிய விஷயம் இல்லை. கம்பேர் டு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் விட இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கேரண்டி அட்டன் பண்ணி தைரியமா அட்டன் பண்ணி சூப்பரா மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? வாங்க ஒன் பை ஒன்னா சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்.